ரொம்ப பிராக்டிகலா திங்க் பண்ணா அந்த படம் செட் ஆகாது. ரொம்ப பிராக்டிகல் இல்ல. இப்ப நம்மளோட 2K கிட்ஸ் ஜென் செட் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்கு இந்த படம் வந்து ரொம்ப சூப்பரா செட் ஆகும் தான் நினைக்கிறேன். இருக்குங்க. நெகட்டிவ்னு கேட்டீங்கன்னா இது வந்து நெகட்டிவான்னு தெரியல. பட் ஆனா இந்த கதை வந்து பாசிபிள் ரியல் லைஃப்ல இதெல்லாம் வந்து பாசிபிளே கிடையாது. ஏன்னா லவ் ஃபெயிலியர்னா கூட விட்டு கொடுத்துட்டு எங்க இருந்தாலும் நல்லா இரு அப்படின்னு சொல்லிட்டு போங்களே தவிர இந்த மாதிரிலாம் பாசிபிள் வந்து ரொம்ப கம்மி. டியூட் படம் தான் பார்த்துட்டு வந்தோம். இப்போ அந்த படம் எங்களுக்கு எவ்வளவு ஒர்க் அவுட் ஆச்சு, எதெல்லாம் நல்லா இருந்துச்சு நல்லா இல்லைன்ற மாதிரி பாசிட்டிவ் நெகட்டிவ் எங்களுக்கு தெரிஞ்ச விதத்துல தெரிஞ்ச விதத்துல நாங்க சொல்ல போறோம். பார்த்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோக்குள்ள போகுமா? எப்படின்னா ஸ்டார்டிங்ல எடுத்தீங்கன்னா ஹீரோட இன்ட்ரோவே ரஜினியோட சாங்கை போட்டுதான் ஹீரோ இன்ட்ரோவே வருது. ரஜினி சாங்கோட தான் ஹீரோ இன்ட்ரோவே வருது. ஆனா அந்த இன்ட்ரோவே ஒரு அஜித் விஜய் எப்படி ஓப்பனிங் கூட வராங்களோ அந்த மாதிரி ஓப்பனிங் மாதிரி இருக்கு. அந்த அளவுக்கு பில்டப் தேவையா? அப்படிதான் கொடுத்துருக்காங்கல்ல. தேவையில்ல. ஆனா சாங் வருதுல்ல, அதான் நீ வேற ஆடியோ லான்ச்ல சூப்பர் ஸ்டாருக்கு எழுதின கதையை தான் இவருக்கு எடுத்துக்கிறான்னு சொல்லி விட்டாங்கப்பா. அதான் எனக்கு இன்னும் டவுட். எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, பிரதீப் ரங்கநாதனை வந்து தனுஷோட ரெசம்பிள்ஸ் தான் வந்து அவருக்கு வந்து மேட்ச் ஆகுது. லவ் டுடேல பார்க்கும்போது கூட அப்படிதான் இருந்துச்சு. திடீர்னு எங்க சூப்பர் ஸ்டார் ரஜினி இதுல வந்தாருன்னா எனக்கே தெரியல. அதுவும் இந்த கேரக்டர் ஒரு யங்கான கேரக்டர் ரஜினிக்கு எப்படி, அத பத்தி பேசணும்னா போயிட்டே இருக்கோம். அதுக்கு அடுத்து பேசுவோம். ஸ்டார்டிங்ல பிரதீப் ரங்கநாதன் எக்ஸ்ல ஒரு கல்யாணத்துக்கு வராருங்க. எதுக்காக என்ன கழட்டி விட்ட, அது காரணம் கேட்டு வராரு. எக்ஸ்ல அவர் எதுக்காக கழட்டி விடும்? அப்படிதான் படம் ஸ்டார்ட் ஆகுது. அந்த ஸ்டார்ட் ஆகும் போது ஒரு தாலி இருக்கிற சீன் ஒண்ணு வரும். அங்க ஆரம்பிக்கிற ஃபன்னு நீங்க இன்ட்ரோல் வரைக்கும் அந்த ஃபன்னு குறையாது. போகும். எவ்வளவு போகும்? கடை போகும். ஆனா என்ன சொல்றேன்னா, இந்த படத்துல ஹீரோ என்ன வேலை செய்யறாரு? அப்படி அதான் பிராங்க் பண்றாரு. கடைசியில அவருக்கே பிராங்க் ஆயிடுச்சு இல்ல? பயங்கர பிராங்க் தான். அவருக்கே பிராங்க் கொடுத்துட்டாங்கல்ல. கடைசியில இல்ல, பாதியில பிராங்க் கொடுத்துறாங்க. அதுல ஒண்ணு இல்லைங்க, ஹீரோ வந்து பிராங்க் சர்ப்ரைஸ் பண்ற கம்பெனி மாதிரி வச்சு நடத்திட்டு இருக்காரு. ஹீரோயின் வந்து ஹீரோவோட மாமா பொண்ணு. அதாவது அந்த மாமா யாருன்னா அரசியல்வாதி சரத்குமார், அமைச்சரு. ஐயோ, சரத்குமார் சொல்லணுமே, அவ்வளவு மாசா பண்ணிருக்காரு. மாசு கிடையாது, சூப்பரா பண்ணிருக்காரு. அப்படியோட சொல்லலாம். கிளாஸ் திடீர்னு ஆக்ஷன் நல்லா காமெடி பண்ற மாதிரியே பண்றாரு டக்குன்னு. ஆனா படத்துல அவர்தான் வில்லன். அது வில்லனு ரசிக்கிற மாதிரி இருக்கும், அந்த அளவுக்கு இருக்கும், சூப்பரா இருக்கும். ஆனா நல்லா இருக்கிற ஒரு, அதாவது சரத்குமார் வந்து வில்ல மாதிரி எல்லாம் காட்ட மாட்டாங்க. நல்லா ஒரு ஜாலியான பர்சன் மாதிரி காட்டிட்டு டக்குன்னு ஒரு இடத்துல ஒரு பாயிண்ட்ல இவருடைய பண்ணிருக்காருன்னு சொல்லி அவரே ரிவீல் பண்ணுவாரு. அதெல்லாம் சீன்ல சூப்பரா இருக்கும். குறிப்பா அந்த பழைய சாங் எல்லாம் வரும் பாரு, அவருடைய படத்து சாங் அவருக்கே போட்டு ஒரு டான்ஸ் அவ்வளவு மாசா இருக்கும். அவரோட பழைய சாங்க போட்டு அவரே டான்ஸ் ஆடுவாருங்க. அது நீங்க தேட்டர்ல பார்த்தா நல்லா இருக்கும். உண்மையில கண்டிப்பா நல்லா இருக்கும். அவ்வளவு என்ஜாய்மெண்டா தான் இருக்கும் அந்த சீன்லாம். அடுத்தது என்னவா, நம்ம ஹீரோயின் மமிதா பைஜு. ஒண்ணு இல்லைங்க, ஹீரோவோட மாமா பொண்ணு சேர்ந்து இருக்க மாதிரிதான். ஐ மீன் அந்த சர்ப்ரைஸ் அந்த கேங்கா இருக்காங்க. பிரதீப் இவர் வந்து எக்ஸ்ல ஒரு கல்யாணத்துக்கு போறாரு இல்லங்க, ஒரு பொண்ணா இவரை கைட்டி விடுது. எக்ஸ்ல ஒரு கட்டத்துல என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த இடம் காலியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து பண்றாங்க. அவங்களும் அக்செப்ட் பண்ணிட்டு திரும்ப வேணாம் சொல்ல எப்படின்னா மேனேஜ்காக ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் என்னால ஒண்ணு அப்படி நினைக்க முடியல. மாமா மனசு எல்லாரும் முன்னாடியும் ப்ரொபோஸ் பண்ணிட்டு வேணான்னு சொன்னா அந்த ஹீரோயின் மனசு கஷ்டப்படும். அதாவது அவங்க ஃப்ரெண்டு மனசு கஷ்டப்படும். ஓகே ஒத்துக்கிறேன்றாரு. அப்புறம் தனியா கூட்டு போயிட்டு இல்லம்மா எனக்கு உங்க கூட ஃப்ரெண்டா இருக்கிறது தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சில் டியூட் சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. ஃப்ரெண்டாவே இருக்கலாம், ஜீரோ ஃபீலிங்ஸ் சொல்லி முடிச்சிடுறாரு. ஜீரோ ஃபீலிங்கா சொல்ற ஹீரோனுக்கு இருக்குன்ற மாதிரி. உடனே மேடம் வந்து கஷ்டமாயிடுது, கிளம்பி பெங்களூர் போயிடுறாங்க. நம்ம ஹீரோ வந்து அது எல்லா படத்துலயும் பண்ற மாதிரி தானே. அவன் ஒன்னா கொலிச்சுக்கிட்டு எங்கேயாச்சும் வெளியில போனாங்கன்னா மறந்துடுவாங்க. அதே மாதிரிதான் இப்பயும் மறந்தாங்க. ஒண்ணும் இல்ல, நம்ம ஹீரோ வந்து உடனே அவங்க பிரிஞ்சு போனது வந்து கஷ்டமா இல்ல அப்படின்ற மாதிரிலாம் சுத்திட்டு இருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேல நம்மள லவ் பண்றோம் அப்படின்னு தெரிஞ்சு ஆனா ஒரு சீன் பாத்தீங்களா, அந்த ஹீரோவுக்கு ஹீரோயினை ஞாபகப்படுத்துற சீன், ஒரு ஆக்சிடென்ட் எதனால வருது? ரீசெண்டா ஒரு பெரிய விஷயம் நடந்துச்சா, நாய்கள் அந்த சம்பவத்தை வச்சுட்டாங்க. இப்ப அது இங்க தேவையா?
சொல்றேன் படத்துல வச்சிருக்காங்கல்ல, தேங்க்ஸ் வேற சொல்லுவாருப்பா அவரு. சூப்பரா சார். ஆக்சுவலா அது ஒரு ஆக்சிடென்ட் சீன் தான், ஆனா அது நல்ல சீனா மாறிடும் கடைசியில. எப்படின்னா இதுல வந்து நீங்க மெசேஜ் சொல்ற மாதிரி நீங்க எடுத்துக்கலாம். அந்த மெசேஜ் அதுல வந்து மெசேஜ்னு கிடையாது, ஒரு கன்வே பண்ற மாதிரி கூட நம்ம எடுத்துக்கலாம். படம் பார்த்தவங்களுக்கு புரியும் அந்த சீன். ஆக்சுவலா என்னடா இவனுங்க நீங்க சீனா சொல்றேன்னு நினைக்காதீங்க. நாங்க சொல்ற சீன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ்லயே இதுவாயிடும். அதுக்கு மேல ஒன்னும் சொல்லல. என்னன்னா ஹீரோக்கு லவ் வந்துருது, உடனே ஹீரோனை வர வச்சு கல்யாணம் பண்ணதெல்லாம் பிளான் பண்ணிடுறாங்க. ஆனா வந்த ஹீரோ லவ் ஏத்துக்கல. ஏத்துக்காம ஃபீல் பண்ணிட்டு வெளியூர் போனாங்கல்ல ஃபாரினுக்கு, அங்க லவ் வந்துருச்சு. அங்க யாரோ ஒருத்தனை பிடிச்சி லவ் வந்துன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வருதுங்க. அங்க என்ன சொல்றதுன்னா அப்பதான் வருது. அதுக்கப்புறம் தான் செகண்ட் ஹாஃப். இதுக்கப்புறம் என்னாச்சு என்னதான் என்னென்னமோ ஆச்சு, கொஞ்சம் நஞ்சம் ஆச்சு. ஆனா இன்னும் சொல்ல போனா எப்படி சொல்றதுன்னா, இப்பெல்லாம் ஒரு ஹீரோ ஐ மீன் நார்மலான லைஃப்ல அப்படிலாம் ஒருத்தன் இருக்க முடியாது கண்டிப்பா. இப்படி ஒரு கதை அப்படின்றது யோசிச்சா அந்த கதை கண்டிப்பா ஒர்க் ஆகாது தான். புரியும். நீங்க இந்த மூளையை கழட்டி வச்சுட்டு இதுக்கு மேல படத்தை பத்தியே சொல்லிட்டு இருந்தோம்னு வச்சுக்க, நம்ம வந்து ரிவ்யூ சொல்ல வரல, படத்தோட மொத்த கதையும் சொல்ல வந்திருக்கிறோம். ஆமால, ஆமா வேணாம். இதை விட்டுருங்க. இதுக்கப்புறம் பர்ஃபார்மன்ஸ் பத்தி சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோ வேணாம், சரத்குமாரா சொல்லு. அவர் தான் சீனியரா. ஆனா மனுஷன் பீட்டா இருக்கு, துடிப்பா இருப்பாரு. அப்படியே அந்த வைப்பா அவ்வளவு ஜாலியா இருப்பாரு. திடீர்னு ஒரு டெரர் வரும். டெரர் வருவாரு, டக்குன்னு கீழே போவாரு அந்த சாயல். ஆனா அது வேற மாதிரி அரசியல்வாதியா பயங்கரமா பண்ணிருப்பாரு. அவ்வளவு சூப்பரா இருக்கு அவர் ரோல். ஆக்சுவலா எப்படி ரசிக்கலாம் நல்லா சரத்குமார். ரசிக்கிறத விட ஒரு கட்டத்துக்கு மேல நல்லா இருந்துச்சு. சரத்குமார் ரோல்லாம் வேற லெவல்ல இருந்துச்சு. இப்ப இவனுக்கு வந்து சரத்குமார் ரொம்ப பிடிச்சிச்சா? எனக்கு சரத்குமார் பிடிச்சது. ஆனா பிரதீப்போட ஆக்டிங் எனக்கு ரொம்ப பிடிச்சது. எப்படி சொல்றதுன்னா மேனரிசம் ஒன்னொன்னும் அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. இந்த மேனரிசம் வந்து ஆக்சுவலா வந்து லவ் டுடேலயே நான் பாத்திருந்தேன். லவ் டுடேக்கு அப்புறம் இந்த மேனரிசம் வந்து இதுக்கு வந்து சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அது பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. எல்லாமே பயங்கரமா இருந்தது. அதாவது அவ வந்து பிடிக்கலான்னு சொன்னேன், சில் டியூட் அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூம் போய் உட்காந்து அழற மாதிரி சீன் வரும். மனுஷன் சூப்பரா வேற லெவல்ல பண்ணிருப்பாரு. அதெல்லாம் எல்லாமே நிறைய கண்கலங்கிற மாதிரி ஒரு சீன்ஸ் எல்லாம் இருக்கு. ஃபீலிங்ஸா எவ்வளவு பேர் கனெக்ட் ஆகும்னு தெரியல. ஆனா நாங்க தியேட்டர்ல பார்த்த வரைக்கும் நிறைய பேர் ஸ்டன் ஆகி ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. அதாவது அழுகாட்சி சீன் எல்லாம் ஒண்ணும் கிடையாது படத்துல. ஆனா மாதிரி இருக்கு படத்துல அழுகாட்சி எல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. இன்னொன்னு முக்கியமா சொல்றேன், இன்ட்ரோலுக்கு முன்னாடி ஒரு 20 மினிட்ஸ் ஒரு ரிசப்ஷன் சீன் ஒண்ணு வரும். அந்த சீன்லாம் சிரிச்சு வயிறு வெளியே வந்துடும். அந்த அளவுக்கு சூப்பரா இருந்துச்சு. வித்தியாசமான ஒரு ஜார்னர். ஆனா அதுதான் ஒரு முக்கியமான ஹீரோயின். ஆனா கரெக்டான ஹீரோயின் அந்த ரோலுக்கு பர்ஃபெக்டா இருக்கு. அவருக்கு ஒரு ஆளு வருவாங்க, அது அந்த பொங்கலுக்கு ஏதோ தொட்டுக்கு ஏதோ வைக்கிற மாதிரி எதுக்குதான் இருக்காங்கன்னே தெரியாது. அதுக்கு உண்மையா சொல்ல போனா பிரதீப் ரங்கநாதன் இந்த கதைக்கு வந்து செம்மையா சூட் ஆகுறாரு. அந்த மனுஷன் இந்த மாதிரி கதையை எப்படி தேடி எடுக்கிறான்னு மட்டும் தெரியலங்க. கண்டிப்பா ஒருவேளை அவரும் ஒரு டைரக்டரா இருந்ததால இது ஈஸியா இருக்கு. எப்படி கதை ஸ்டோரி செலக்ட் பண்றது மேபி தெரிஞ்சு. அதே மாதிரி 2K கிட்ஸ் அவங்களுக்கு எல்லாம் கனெக்ட் ஆகிற மாதிரி தான் சூஸ் பண்றாரு. ஏன்னா அவர் ஒரு யங் ஆக்டர், யங் டைரக்டர். அதுக்குன்னா 20 வயசாவது யங் ஆக்டர்ன்றதுக்கு எல்லாம் இருக்காங்கல்ல. அப்ப நம்ம சீனியர் டைரக்டர் தான் இருக்காங்கல்ல, அவங்க தான் அப்புறம் எடுக்கிறாங்களா? அவங்களுக்கு தான் நடிக்கிறாங்க. டேரக்டர் பேர் தெரியுமா உங்களுக்கு? யாரு? ஆனா அவங்க நம்ம எதுக்கு டேமேஜ் பண்ணோம் சொல்றோம். இந்த படத்தை டைரக்ட் பண்ணது கீர்த்திஸ்வரன் சொல்லிட்டு அவர் தான் வந்து டைரக்ட் பண்ணிருக்காங்க. படத்தோட மியூசிக் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் படம் தான் நல்லா பண்ணிருக்காரு. சூப்பரா இருந்துச்சு. அமிதாப் பச்சன் தமிழ்ல தான் வந்து அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் படம் நினைக்கிறேன். இது கூட நம்ம ஏதோ ஒரு படம், இந்த தெலுங்கு படம், அந்த படம் பேர் மறந்து போச்சு. பிரேமலோல எப்படி அந்த துருன்னு ஒரு செமையான ஆக்டிங் இருக்குமோ அதே மாதிரி ஒரு செமையான ஆக்டிங் ஒண்ணு இருக்கு இந்த படத்துல. எப்படி சொல்றா, ஒரு ஜாலியாவும் பண்ணிருக்காங்க, நல்ல ஒரு சென்டிமெண்டல் சீனுமே பண்ணிருக்காங்க. எல்லாமே கரெக்ட் ஆயிடுச்சு. ஆனா எனக்கு ஒரு சீன் அதுல ரொம்ப பிடிச்சதுடா. எப்படின்னா அந்த பையனோட குழந்தையோட செல்ஃபி எடுக்கிறதுக்கு இப்படி வருவான் பாத்தியா, அந்த பொண்ணு வந்து அவனை பார்த்து அழுவும் பாரு. அந்த சீன்லாம் சூப்பரா. அது நீங்க நல்லா இருக்கும் கண்டிப்பா. அது வந்து எக்ஸ்பிளைன் பண்ண நல்லா இருக்கு கண்டிப்பா. அவங்க ஒர்க் வந்து ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காங்க. டெக்னிக்கலாவும் சரி, படம் ரொம்ப சூப்பரா இருந்திருக்கு. டெக்னிக்கல் வைஸ் வந்து எல்லாமே அவங்க ஒர்க் வந்து நல்லா சூப்பரா பண்ணிருக்காங்க. மியூசிக்கா எனக்கு மியூசிக்கு எங்க சாயபங்கர் அவர் தான்.
அவரு தானே நல்லா ஃபர்ஸ்ட் படம் அவருக்கு ஃபர்ஸ்ட் அவரு மியூசிக் பண்ணி ரிலீஸ் ஆகுறது இதுதான் ஃபர்ஸ்ட் படமே. ஆக்சுவலா அந்த பாட்டு ஸ்டார்டிங்ல அவ்வளவு பிடிக்கல. இப்போ படத்துல அந்த ஒரு லைனுக்காக அந்த பாட்டு பிடிச்சாங்க. விஷுவலா பார்க்கும்போது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. பாட்டே நிறைய வெர்ஷனா யூஸ் பண்ணிருக்காங்க படத்துல. வேற ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ல போட்டு அதே சூப்பரா யூஸ் பண்ணி சென்டிமெண்ட் ஜாலி அந்த ஸ்லோ படம் கொஞ்சம் ஸ்மூத்தா போற எல்லாத்துக்கும் நல்லா கனெக்ட் ஆச்சு. ஆனா சாயபங்கர் அவரோட ஒர்க் வந்து கரெக்டா பண்ணிட்டாரு. கண்டிப்பா ஓவரால் மூவி சொல்ல போனா எல்லாமே ரொம்ப ஒர்த்தா இருந்துச்சு. எந்த குறைன்றது மாதிரி எங்களுக்கு ஒன்றும் பெருசா தெரியல. சாங் வைஸ், டைரக்ஷன், ஸ்கிரீன் பிளே எல்லாமே. ஆனா ஃபர்ஸ்ட் ஹாப்ல இந்த ஸ்பீட் வந்து செகண்ட் ஹாப்ல கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருந்துச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாப்ல அவ்வளவு பரபரன்னு அந்த ஒரு காமெடி, அது ஜாலி அதிகமா, அந்த காமெடிஸ் எல்லாம் அதிகமா இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஹாப்ல. செகண்ட் ஹாப்ல சென்டிமெண்ட் அதிகமா ஃபோக்கஸ் பண்ணிருக்காங்க. சென்டிமெண்ட்டை விட இப்பெல்லாம் நடக்குமான்றதுதான் ஒண்ணு. அதான் ஸ்டார்டிங்ல சொன்னல, மூளையை கொஞ்சம் கழட்டி வச்சுட்டு பார்க்கணும். ரொம்ப பிராக்டிகலா பார்த்தா மூளையை கைட்டு வச்சு பாக்குறது சுந்தர்சி படம் இல்ல. சுந்தர்சி படம்னா சுத்தமா மூளையை கைட்டு வச்சு இதுவும் அப்புறம் அப்படிதான்டா. அந்த கதையை பார்த்தா உங்களுக்கு புரியும். நான் மூளையை கைட்டு சில விஷயங்களை ஏத்துக்கவே முடியாதுதான். ஆனா அது ஏத்துக்க முடியாததெல்லாம் இருக்கு. ஆனா மூளையெல்லாம் கைட்டு வைக்க வேணாம்டா. ஏத்துக்க முடியாது, மூளையை கழட்டி வைக்க ரொம்ப பிராக்டிகலா திங்க் பண்ணா அந்த படம் செட் ஆகாது. ரொம்ப பிராக்டிகல் இல்ல. அவங்க ஜஸ்ட் இப்ப நம்மளோட 2K கிட்ஸ், ஜென் செட் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்கல்ல, அவங்களாம் இந்த படம் வந்து ரொம்ப சூப்பரா செட் ஆகும் தான் நினைக்கிறேன். ஆனா ஜாலியா பாக்கணும், என்ஜாய் பண்ணணும். கடைசியில ஒரு மெசேஜ் இருக்கும். நல்ல மெசேஜ், சூப்பரான மெசேஜ். அது சம மெசேஜ். ஆமா, படம் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. சொல்லாம ஒரு நல்ல என்டர்டைன்மெண்ட்ல ஒரு மெசேஜ், அந்த மெசேஜ் கரெக்டா கிளிக் ஆயிருக்கும். அதே ஃபைனலா ஒரு பஞ்ச் ஒண்ணு சொல்லுவாங்கல்ல, நீங்க போய் செத்து தொலைங்கடா, நீங்க போய் செத்து தொலைங்கடா வரா. சூப்பரா இருக்கும் அந்த டைலாக்லாம். கண்டிப்பா அந்த சீன்லாம். என்ன ஆயிடுச்சுன்னா, எனக்கு ஒரு சில சீன்லாம் எப்படி இவ்வளவு அந்த ஏத்துக்க முடியுது. கண்டிப்பா ஏத்துக்க முடியுது. ஒரு பாய் ஃப்ரெண்டு, அது கதையை ரிவீல் பண்ணா உங்களுக்கு நல்லா இருக்காது. சரி, அந்த கதைலாம் ஒன்னும் ரிவீல் பண்ண தேவையில்ல. அவங்க ஒர்க்கை வந்து சூப்பரா பண்ணிருக்காங்க. ஸ்டோரி வைஸ், ஸ்கிரீன் பிளே, டைரக்ஷனு, அப்புறம் டெக்னிக்கல் ஒர்க்கு, மியூசிக், ஹீரோ பெர்ஃபார்மன்ஸ், இவங்க இதை மட்டும் கமெண்ட்ல போட்டுருங்க என்னன்னு. அது அந்த ரோல்ல நீங்க இருந்தா, அந்த ஹீரோ ரோல்ல நீங்க என்ன பண்ணிருப்பீங்கன்றது கேட்டு எனக்கு நம்ம என்ன பண்ணிருப்போம். அதுதான் நான் இருந்திருக்க மாட்டேன்பா. அவங்களால ஏத்துக்க முடியுமா? கரெக்ட் தான். எல்லா ஒர்க்குமே சூப்பரா பண்ணிருக்காங்க. என்னடா ஒரே போனது உண்மையுமே ரொம்ப இது பண்ணும். ஒரு எப்படின்னா வச்சுக்க, நீங்க படத்துல நிறைய கெஸ் பண்ற மாதிரிதான் இருக்கிற மாதிரி எடுத்துட்டு போவாங்க. ஆனா எதுவுமே நடக்காது. ஆமாண்டா, அதை சொல்லும் போது ஆமா செகண்ட் ஹாஃப் இப்படிதான் போன்ற நான் கெஸ் பண்ணேன். எல்லாருமே நிறைய பேர்ட்ட கேட்டோம். எல்லாருமே ஒண்ணுமே நடக்காது. இதான் நடக்கும்னு நினைச்சோம். ஆனா செகண்ட் ஹாஃப் ஃபர்ஸ்ட் சீன்லயே அப்படி நடக்கல. எங்களுக்கே செம்ம ட்விஸ்ட் ஆயிடுச்சு. அந்த இடத்துல டைரக்டர் உண்மையுமே நல்லா பாராட்டணும். எப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் நடந்தது இல்ல, அது கூட கடைசியா இப்படிதான் கொண்டு போய் முடிப்பாங்க. வேணா பாரு கிளைமேக்ஸ் பாரு, கிளைமேக்ஸ் நினைச்சோம். ஆனா அப்படி நடக்கல. கண்டிப்பா வேற மாதிரிதான் கிளைமேக்ஸ் முடிச்சாங்க. அவர் எடுத்துக்கிட்ட கதையை சூப்பரா பண்ணிட்டாரு. இன்னொரு இயற்கைன்னு சொல்லலாமா? என்னது? இல்ல ஒண்ணு இல்ல அது படம் பார்த்துட்டு நீங்க சொல்லுங்க. ரொம்ப கதை சொல்ற மாதிரி ஆயிடும். சோ அதனால ஒன்னும் தேவையில்ல. எல்லாமே பக்காவா இருக்குங்க. நெகட்டிவ்னு கேட்டீங்கன்னா, இது வந்து நெகட்டிவான்னு தெரியல. பட் ஆனா இந்த கதை வந்து பாசிபிள் ரியல் லைஃப்ல இதெல்லாம் வந்து பாசிபிளே கிடையாது. ஏன்னா லவ் ஃபெயிலியர்னா கூட விட்டு கொடுத்துட்டு எங்க இருந்தாலும் நல்லா இரு அப்படின்னு சொல்லிட்டு போங்களே தவிர, இந்த மாதிரிலாம் பாசிபிள் வந்து ரொம்ப கம்மி. அதே மாதிரி எனக்கு ஒரே ஒரு விஷயம் எனக்கு பட்டதுன்னா, ஹீரோவை விட ஹீரோயின் ஒருத்தன் லவ் பண்றேன்னு சொல்றாங்கல்ல, அப்படி என்ன ஒரு இம்ப்ரெஸ் பண்ணிட்டாரு, என்ன அவங்கள ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணாரு, எதனால இவங்க லவ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு எந்த டீட்டெயில் இல்ல. ஹீரோயினுக்கு ரெண்டாவது காதல் இருக்கும். ரெண்டாவது காதல்னு சொல்லாதடா. ஆமாண்டா, அப்புறம் நீ ஹீரோட ஹீரோ ஒத்துக்கிட்டானா தானே அது ரெண்டாவது காதல் நீ சொல்லுவ. ஆமா, அதாவது செகண்ட் லவ். இந்த பிரேக்கப் ஆயிடுச்சுல, அதுக்கப்புறம் வேணாம்னு சொன்னதுனால அவங்க அந்த இதுல இருக்கும்போது இன்னொருத்தர் வந்து அது அந்த காதலை பத்தி ஒரு 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 இது கூட வரல. எப்படின்னா அந்த அவரு யாரு, எங்க இருந்து வந்தாரு, அவரோட இது என்ன, எதனால லவ் வந்துச்சு, அதெல்லாம் எந்த டீட்டெயிலும் இல்ல. இன்னொன்னு எல்லா சீனையும் சும்மாவே நிக்கிறாரு. அவருக்கு பெரிய ஸ்கோப்போ எந்த அளவு அந்த படத்துல ஒண்ணும் கொடுக்கல. அதுதான் கொஞ்சம் கடுப்பா இருந்துச்சு. நெகட்டிவ்னு பார்த்தா எனக்கு தோணுது அதுதான். என்னடா இது, எதுக்கு இது, நீங்களே அந்த கேரக்டர் திட்டுவீங்க படத்துக்கு போனா, எதுக்குடா இவன் வேற வந்தி மாதிரி அப்படின்ற மாதிரி எல்லாருமே ஃபீல் பண்ணாங்க. அந்த மாதிரி படம் ஓவரால் படம் எல்லாமே சூப்பருங்க. கண்டிப்பா தியேட்டர்ல போய் நீங்க பாக்குறதுக்கு ஒரு பக்காவான படம் தான். கண்டிப்பா போயிட்டு
எல்லாருமே தியேட்டர்ல செமையா என்ஜாய் பண்ணலாம். ஒரு சூப்பரான படம். எந்த இதெல்லாம் இல்ல. செகண்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் ஸ்லோவா சம்டைம்ஸ் இருக்கிற மாதிரி தெரியும். ரொம்ப இழுக்கிற மாதிரி அப்படிலாம் இல்ல. அது லைட்டா அந்த சென்டிமெண்ட்ஸ் என்னப்போ கொஞ்சம் இதுவாச்சு. நல்ல படம். அதெல்லாம் ஒன்னும் அந்த படத்துல குறையோ இந்த படம் இப்படி அந்த படம் எல்லாம் கிடையவே கிடையாது. படம் சூப்பரா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அந்த ஒரு நெகட்டிவா இல்ல, ஆனா அது தோணுச்சு சொன்ன பாத்தீங்களா, அதை தவிர்த்து படம் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. கண்டிப்பா எல்லாருமே தியேட்டர்ல போய் பார்க்கலாம். இந்த தீபாவளி பட்டாசு ட்ரெஸ் மட்டும் இல்லாம இந்த படத்தையும் கொண்டு என்ஜாய் பண்ணுங்க. அவ்வளவுதான் நம்மளால சொல்ல முடியும். அவ்வளவுதானே. உங்களுக்கு கண்டென்ட் வேணும்னா அடுத்த படம் இருக்கு, ரிவ்யூ இருக்கு. அடுத்து இன்னொரு படம் இப்ப நாங்க வந்து எப்படின்னா டியூட் வந்து காலையில பார்த்தோம், மதியம் வந்து பைசன் பார்த்தோம், சாயந்தரம் வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அடுத்தடுத்து நாங்க ரிவ்யூ இன்னும் போட போறோம். முக்கியமா சொல்லிடுறேன், தீபாவளி அன்னைக்கு படம் ரிலீஸ் ஆகிற மாதிரி நாங்களும் தீபாவளி அன்னைக்கு புது சேனல் வந்து ஆரம்பிச்சிருக்கோம் ரிவ்யூன்னு சொல்லிட்டு. இதுக்கு முன்னாடி நான் ஃபுட்டு சேனல் வச்சு பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு வந்து படம் பார்க்கறது ரொம்ப பிடிக்கும். சரி, நான் அது பண்ணலான்னு தோணுச்சு. நண்பர்கிட்ட கேட்கும்போது நானும் வர 2 பேரும் சேர்ந்து போகலாம், நம்ம தான் எப்போதான் படத்துக்கு போறோமே அப்படின்னு சொல்லியிருந்தான். சரி, அதனால தான் நாங்கள் வந்து என்ன பண்ணோம், சரி 2 பேரும் சேர்ந்தே ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சோம். மக்கள்கிட்ட நாங்க சொல்ற கருத்து எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் எங்க 2 பேரோட ஒப்பீனியன் மட்டும்தான். அடுத்தவங்களோட கருத்தெல்லாம் எடுத்து சொல்லலப்பா. உங்களுக்கு எப்படி தோணுச்சுன்னு தெரியல அந்த படத்தை பத்தி. ஸோ அதனால நீங்க அந்த படத்தை பார்த்து உங்களுக்கு என்ன தோணுச்சுன்னு நீங்க தான் ரிவ்யூல சொல்லணும். எங்களுக்கு தோணுதான் வந்து நாங்க சொல்லிட்டோம். நாங்க புதுசா ஆரம்பிச்சிருக்கோம். உங்களோட சப்போர்ட் வந்து கண்டிப்பா தேவை. கண்டிப்பா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸ்டார்டிங்ல வீடியோ கொஞ்சம் அப்படிதான் இருக்கும், ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் ரிவ்யூன்ற மாதிரி உட்காந்துலாம் பேசிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்க எந்த அளவுக்கு கரெக்டா பேசிருக்கோம் அப்படின்னு தெரியல. ஏதாவது எங்களுக்கு தெரிஞ்சது நாங்கள் மட்டும் சொல்லிட்டோம். ஒரு சில பேர் வந்து ஃப்ளோவா பாயிண்ட் எல்லாம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி தெரியல. நாங்கள் அப்படி என்ன எங்களுக்கு தோணுச்சோ உட்காந்து அப்படியே ஜாலியாக நாங்கள் பேசிட்டோம், அவ்வளோதான். பிடிச்சிருக்கோம் நம்புறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பா மறக்க பாருங்க, உலர்ந்து பார்த்தீங்களா ஃபர்ஸ்ட் டைம் மாதிரியா கொஞ்சம் இருக்கும். பிடிச்சிருந்தா கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க. இதோட அடுத்த வீடியோவில் ஒரு நல்ல ரிவ்யூவில் உங்களை மீட் பண்றோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.